ஸோ ஃபர்ஸ்ட் பாண்ட்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? பாண்ட் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, மெயினாக யாருக்கு இன்கம் ஜீரோவாக இருக்கோ அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது ரிட்டையர்ட் பீப்புள். ஓகே. ஏன்னா ரிட்டையர்ட் பீப்புளுக்கு இன்கம் கிடையாது, ஆக்டிவ் இன்கம் கிடையாது. ஸோ அவங்க வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 2 ரீசன் அதுக்கு. ஒன்று அவங்களோட ஏஜ். ஸோ அவங்களால அதிகமான ரிஸ்க், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறப்போ தே கேன் டேக் பாண்ட் எக்ஸ்போஜர். அது ஒரு ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து பாண்ட்லேருந்து வர இன்கம் வந்து எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, உங்கள் இன்கமாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இது தெரியாமல் நிறைய பேர் நானும் இன்றைக்கி பாண்ட் வாங்க போகிறேன்னு கிளம்பிட்டுருக்கேன். ஓகே. ஒரு 15 lakhs சேலரி இருக்கிறவர் போய் பாண்ட் வாங்கினார்னா இட் இஸ் நாட் அ கரெக்ட் சாய்ஸ். ஓகே. அவருக்கு என்ன ஒரு 30 வயசு இருக்குமா, 32 வயசு இருக்கும் கரெக்டாக. அவர் இப்போ ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அங்கே தான் மேக்ஸிமம் காம்பவுண்டிங் நடக்கும். யார் நீங்கள் கேட்ட கேள்வி யார் பாண்ட் வாங்கினா, பேசிக்காக யாருக்கு இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரிஸ்க்கு ரொம்ப கம்மியாக எடுக்க விரும்புகிறாங்களோ அவங்க வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்று உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக இன்கம் வரும் அதுலேருந்து. ரெண்டாவது வந்து ஷேர் மார்க்கெட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் டவுன் 3% டவுன், இன்றைக்கி மார்க்கெட் அந்த மாதிரி மைனஸ்லாம் அடிக்கும், ஓரளவுக்கு ப்ரெடிக்டபுளாக இருக்கும். ஸோ இவங்க வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்.